நிகழ்ச்சியை பணிபுரி விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திரு ஏஎம் ஐயா அவர்களுக்கும் திரு தகுதிச்சான்று பிரிவு உதவி பொறியாளர் அவர்களுக்கும் மற்றும் புதுப்பித்தல் பிரிவு உதவி பொறியாளர் அவர்களுக்கும் மற்றும் டயர் பிரிவு மற்றும் அனைத்து பிரிவு உதவி பொறியாளர்களுக்கும் மற்றும் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் கந்தசாமி அவர்களின் குடும்பத்தினருக்கும் அவருடன் பணியாற்றி ஓய்வு பெற்று பணி ஓய்வுக்கு பிறகு திரு கந்தசாமி கட்டளையை ஏற்று வந்திருக்கும் அனைத்து தொழிலாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் என் முதன்மை வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன். விழாநாயகன் கந்தசாமி அவர்களும் திரு ராமநாத் அவர்கள் அவர் பிக் பாஸ் ராமதாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் செக்யூரிட்டி கார்டை வந்துட்டு அந்த பிக் பாஸ் இப்போ ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. அதில் வந்து ஓட முடியாது ஒழிய முடியாதுன்ற மாதிரி நீ எங்கே போகிற எங்கே வர அப்படிங்கிறத டக்குன்னு வயசான காலத்தில் கூட எழுந்து வந்து கேட்டு அந்த ரிஜிஸ்டரில் பதிவு பண்ணிட்டு தான் வெளியே போகணும் உள்ளே வரணும்னு சொல்லுவார். அவர் அப்பப்போ பிக் பாஸ் தான் கூடுவேன் நான். இது மாதிரி கந்தசாமி அவர்கள் அவரோட அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா டயர் பிரிவுங்கிறது வந்து எப்படின்னா எம்ஆர்எஃப்லாம் பார்த்தீங்கன்னா அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலாளர்களுக்கான அந்த பணி சார்ந்த நோய்களை வந்து தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேடயமாக இருக்குது போக்குவரத்து பிரைவேட் தனியார் துறை தான். ஆனால் நம்ம போக்குவரத்து துறையில் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு சின்ன ஏரியாவில் இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் போட்டு இன்னைக்கு வந்து திருச்சியிலேருந்து விழுப்புரம் திருவண்ணாமலை ஐடியாஸ்லாம் ஜனானா இருக்காரு அவரு. அதே மாதிரி ரிட்டையர்டான பாய் இவங்கெல்லாம் வந்து அப்போலோ கம்பெனியே எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுக்குற அளவுக்கு இந்த டயர் பிளான்ட் வந்து வளர்ந்துருக்கு. இவங்களோட சீனியர்ஸ் வந்து இவங்களை வளர்த்து வச்சிருக்காங்க. அதோட விளைவாக இவர்களுடைய உதவி ஒத்துழைப்பு நிர்வாகத்துக்கு தேவை. தாமோதரன் சொன்ன மாதிரி இவர்களுடைய உதவியும் நிர்வாகத்துக்கே தேவைப்படுற மாதிரி ஒரு காலத்தில் வந்து 97 அப்பாயின்மெண்ட் ஆனவங்க தான் அந்த ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஒரு பஸ்ஸு நீங்கள் இங்கேருந்து சென்னை போனீங்கன்னா ஒரு 4 பஸ் பிரேக் டவுன் ஆகிருக்கும். 97 காலகட்டங்களில் டயர் என்ன ப்ராப்ளமோ 4 வண்டி 5 வண்டி பிரேக் டவுன் ஆகும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற கால நிலையில் அந்த பிரேக் டவுனே இல்லைங்கிற கண்டிஷன் வந்துருக்கு. 97 வந்தவங்க நான் ரொம்ப சொல்லுவேன், ஜூனியர்ஸ்லாம் சொல்லுவேன், டயருக்கு பதில் நான் உருட்டா 97 அப்படின்னு 4 வண்டி 5 வண்டி நிற்கும் வழியில். நான் அப்போ தாமரத்தில் இருந்தேன். காலையில் வண்டி ஏற்றோம்னா பிரேக் டவுன் வண்டியில் டயர் ஒரு 10 டயர் ஏற்றி கிளம்புறோம்னா மறுநாள் தான் வருவோம். 2 நாள் ஆகும் டெப்போக்குள்ள வந்து சேர்றதுக்கு. ரோடும் அந்த மாதிரி மோசமாக இருந்தது. டயரோட நிலைமையும் அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் அந்த டைமில் வந்து டயர் பிளான்ட்டில் வந்து இவ்வளோ நாள் உழைத்து இவருக்கு துணையாக கிளையிலேருந்து வர டயர் மேன்கள் அவங்க டயரு